நாளை கடத்தினா போதும், இந்த வாரத்தை கடத்தினா போதும்னு தான் அங்க இருக்க நிறைய கண்டஸ்டன்ட் இருப்பாங்கன்னு. இங்க ரெகுலரா வர ஸ்பீக்கர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த டாபிக் டெய்லி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் நிறைய டைம் பேசணும். இன்னைக்கு அது ஒரு டாஸ்காவே அவங்க வந்து வச்சிருக்காங்க. நம்ம இங்க யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோமோ அததான் உள்ள இருக்கவங்களும் சொன்னாங்க. ஒண்ணு ரம்யா, இன்னொன்னு அரோரா. ரம்யாவும் அரோராவும் ஓப்பனாவே பணத்துக்காக தான் இருக்கோன்றத சொல்லியிருக்காங்கன்ற எக்ஸாம்பிள் நம்மளுமே இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு 3 வாரம் கடந்துட்டா போதும் அப்படின்னு ரம்யா சொல்லியிருக்காங்கன்னு நானுமே இந்த ஸ்பேஸ் நிறைய டைம் சொல்லுவேன். அதான் பார்வை சொன்னாங்க. எனக்கு அதுல ஒன்னும் தப்பா ஒன்னும் தெரியல, அதை பர்சனலா அட்டாக் பண்ண மாதிரி தெரியல. ஆனா அதுக்கு வந்து ரம்யா அலறதும், அதுக்கு எப்படி கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்தி பர்சனலா சொன்னதை வெளியில வந்து சொன்னா, டேய் அந்த வீட்டுக்குள்ள என்னடா பர்சனல், நீங்க பேசுறது ஆடியன்ஸுக்கு தெரியுது, அதை வீக்கெண்ட்ல எடுத்துட்டு வந்து சொல்லவும் செய்யறாங்க மத்த கண்டஸ்டன்ஸ்னா கரெக்டா, நல்ல விஷயம் தான். இதுக்கு அலறதுக்கு என்ன இருக்கு? ரம்யா கிட்ட பர்சனலா சொன்னதை சொல்றேன்னு சொல்றாங்க. அதே அவங்க சொன்ன பாயிண்ட் அரோராக்கும் அதே பாயிண்ட் தான் வச்சாங்க. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ரம்யா எப்படி ஒரு ஹிப்போக்ரிட் பாருங்க. அத வந்து இந்த எஃப்ஜே சப்போர்ட் பண்ணி அமித் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது, யாரா நீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பிக் பாஸ் அவங்க அரோராக்கும் அதே பாயிண்ட் தான் சொன்னாங்க, எப்ப வேணா காசு கொடுத்துட்டு இது பண்ணிட்டு போயிடலான்ட்டு. அதே பாயிண்ட் வச்சுட்டு ஆனா இவங்களுக்கு வந்தா ரத்தம்ன்றாங்க. இல்ல ஆக்சுவலா அபிகா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம். கேம் ஆடுறா ரம்யா, ஆக்சுவலா சிம்பத்தி கேம் ஆடுறா, அது நல்லாவே தெரியுது. அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதே அதுக்குதான், காசு இல்ல வீடு கட்டணும்ன்றதே சிம்பத்தி தான். இல்ல கார்ல வந்து அதாவது நான் அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லக்கூடாது, அது சொல்ற மாதிரி வச்சிடக்கூடாது. என்ன அது புரிய மாட்டேங்குது. இல்ல சாம், அது வந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நான் சொன்னேன், இப்ப சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ரம்யா ரம்யா வந்து அந்த இடத்துல மாத்துறா. பாத்தீங்களா அது? ஆனா லாஸ்ட் வீக் கூட சொல்லிட்டு இருந்தா. இப்ப கெஸ்ட் வந்தபோது கூட சொல்லிச்சு அது. ஐயா சிம்பிள், ஐயாவும் சரி அரோராவும் சரி, 2 பேருமே பணத்துக்காக தான் உள்ள வந்துட்டாங்க, முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து நீ போய் அது எமோஷனல் பாஸா, அந்த பாஸை போய் நீங்க ஒவ்வொருத்தருக்கு பிச்சை எடுத்து கேட்கறதும், விளையாடு, இறங்கி விளையாடு, தப்போ ரைட்டோ இறங்கி விளையாடு. அதனால இறங்கி விளையாண்டா ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட்ஸ் கிடைக்க போகுது. தப்போ ரைட்டோ அது வேற, ஒரு ஷோ ரன்னரா இருக்கலாம். அரோரா ஒரு ரீசன் எடுத்துட்டு வந்து சொல்றாங்களா, எல்லாருமே ஸ்வீட்டா இருக்காங்க, அதுலயே உடன்பாடு இல்லை. நீங்க இதெல்லாம் சொன்னா நாங்கெல்லாம் அவங்களை வந்து இப்ப எல்லாருமே பயிர் விட்டுட்டு இருக்காங்க வந்து சச்ச எப்படி ரொம்ப அழகு உங்க மனசு, அது இது. எனக்கு ப்ளீஸ், எனக்கு இந்த கேம்ல அதெல்லாம் எடுத்துட்டு வராதிங்க, இது அது கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த கேமுக்குள்ள வர்றீங்க நீங்க? வெளியவே நான் சண்டை போட மாட்டேன், உள்ள வந்தும் சண்டை போட மாட்டேன். சண்டையே யாரும் போட சொல்லல. நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் எடுத்து வைங்க, உங்களுடைய ஒப்பீனியனை ஸ்ட்ராங்கா எடுத்து வைங்க. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு. ரம்யா இங்க உட்காந்துக்கிட்டு அவங்க பார்வதி சொன்னதை வச்சுட்டு அவங்க தப்பாலாம் எதுவுமே சொல்லவே கிடையாது. எக்ஸாக்ட்லி கரெக்ட், நீங்களே அதுதான் சொல்லி இங்க உள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க. அரோரா உள்ள உட்காந்துட்டு இருக்குது, நான் மணின்னு ஏன்னா அன்னைக்கு மணின்னு அவங்க எழுதும் போதே எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. நீங்க பணம், விஜய் சேதுபதி சூப்பரா சொல்லியிருந்தாரு, பணம்ங்கிறது கரைஞ்சு போயிடும். அது வந்து எவ்வளவு நீங்க சம்பாதிச்சாலும் கரைஞ்சு போயிடும். சூப்பரா சொன்னாரு அந்த ஸ்டேட்மெண்ட். அது ரொம்ப அழகா இருந்தது. ஆனா இங்க அவங்க எடுத்துட்டு வர ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, நான் எல்லாருமே என்கிட்ட ஸ்வீட்டா இருக்காங்க, எல்லாருமே ஸ்வீட்டா இருக்கவங்க தான் அத்தனை பேரும் அரோரா வந்து ஓரமா இருக்காங்கன்னு நீங்க குத்துனாங்க. ஸோ இது எனக்கு உடன்பாடே இல்லை. அது ரொம்ப தயவு செஞ்சு, நான் இப்போ ஏற்கனவே நேத்தே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், தயவு செஞ்சு அரோராலாம் எதையாவது ஒரு 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 சாக்கு போக்கு சொல்லி வெளியே எடுத்துருங்க. எதையாவது ஒண்ணு சொல்லி அப்படியே வெளியே எடுத்துருங்க. இவங்களுக்கு நாமினேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட் பண்ணி அது வரைக்கும் எடுக்கிற வரைக்கும், எடுத்து வெளியே போடுற வரைக்கும் போதும் அவங்க சம்பாதிச்சது. எனக்கு இப்படி எல்லாம் சும்மா உட்காந்து சம்பாதிக்கணும்னு எனக்கு அது எப்படி சொல்றது, இதுக்கு நீங்க பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. பிச்சை எடுக்கிறது கூட ஒரு மாதிரி கஷ்டப்படுற பொழப்பு. சும்மா போய் உட்காந்து சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு சம்பாதிக்கிறதுல என்ன பொழப்பு இருக்கு? அவ்வளவு கோவம் இருக்கு. இல்ல அந்த பொண்ணுக்கு நிஜமாலுமே இந்த நாமினேஷன் வரணும், வந்தா தயவு
ஓட் அவுட் பண்ணி அனுப்பிடுங்க. ஷி டசன்ட் வேல்யூ ஆர் அந்த ஷோவோ அந்த ஷோ ஃபார்மேட்டையோ எதுவுமே அந்த பொண்ணு வேல்யூ பண்ண மாதிரி தெரியல. அந்த பொண்ணுக்கு இது மேல என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி ரம்யாவுமே சூப்பரா ஏமாத்திட்டு உள்ள உட்கார்ந்துருக்காங்க. இது சொன்னா தப்பாவும் இது சொன்னா தப்பாவும். வீக்கெண்ட் ஆனா நீங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி உட்காந்துட்டு அங்கேயும் வந்து சரியா பேசாம சுகர் கோட் பண்ணிட்டு இதுக்காகவா வந்து ரம்யா இருக்கீங்க? இல்ல மேக்சிமம் பின்னாடி போய் 4 பேர்த்த பத்தி போறது பேசி அங்க போட்டு கொடுத்து எல்லாத்துக்கும் நல்லவங்க மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரம்யா இருக்காங்க. ரம்யாவுமே எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான். இந்த வாரம் வந்து பிரவீன் கிட்டத்தட்ட பிரவீன் காட் மென்டல் பிரேக் டவுன் தான் அந்த இடத்துல வந்து எடிட் ஆனது தெரிஞ்ச உடனே. ஆனா உண்மையில பார்த்தா அங்க இருக்க ரம்யாவை விட பிரவீன் வந்து அன்டிசர்விங்கா வெளில போறதுக்கு அப்படின்னா இல்லவே இல்லை. ஸோ பார்க்கலாம். இல்ல லிட்ரலி ஐ ஹேட் டியர்ஸ் ஆக்சுவலி. ஐ மீன் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பிரவீன் வெளியே போனது. அவரு 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 இவ்வளவு நாளா அது அவர் உள்ள பிஹேவ் பண்ணதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்கலா இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு பண்ணது வந்து என்னாலே அக்செப்ட் பண்ண என்னாலேன்னா நான் பெரிய மீன் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷன் அங்க நின்றுட்டே நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன்டா, நான் என்னால இதெல்லாம் நான் செய்யாம வெளியே போறேன்டா, என்னால முடியலடா, இது எப்படிடா அப்படிங்கும் போது அந்த வலி ரொம்ப எக்ஸ்பிரஸ் ஆச்சு அவன் கண். ஸோ அது வந்து டோட்டலா நான் பிரேக் ஆனேன். அதுல பிரேக் ஆனதுனாலதான் நான் அரோராவை போட்டு அடிக்கிறேன். நான் சும்மா சும்மா உட்காந்து தின்னுட்டு தூங்கி 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 எந்திரிச்சு ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு பிரயோஜனமும் உள்ள உட்காந்துட்டு அது எல்லாம் உள்ள விட்டு உட்காந்துருக்கிறானுங்க. சரி நாமினேஷன் நான் வரலையா, உங்களுக்கு தான் தெரியுது இல்ல, டீமுக்கு தான் தெரியுது இது ஒண்ணுமே பிரயோஜனப்படாது. இந்த களிமண்ணு இந்த களிமண்ணை தூக்கி வெளியவாவது போடுங்க, ஏதாவது செடி கொடியாவது வளரும் அப்படின்னு தெரிஞ்சு தூக்கியாவது போடலாம்ல எதையாவது ஒண்ணு சொல்லி. அதுவும் பண்ண மாட்டானுங்க. எதுக்கு அப்புறம் அந்த அந்த மண் அங்க அவ்வளவு கோவம் வருது. இது இப்படி ஒரு அன்ஃபேர் எலிமினேஷன் நடக்கணுமா? ஏன்னா அவர் ஃபீல் பண்ணதெல்லாம் ரொம்ப நான் அது எனக்கு லிட்டரலா போன சீசன்ல ரியாவுடைய ஞாபகமே வந்துருச்சு எனக்கு. ஐ மீன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அக்செப்டே பண்ணிக்க முடியல அவங்களால. பட் ஸோ வாட் ஹி ஹஸ் டன் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரோ கரெக்டா நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு சீரியஸ்லி. ப்ரோ மற்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, பேசலாம். ஓகேவா? பிக் பாஸ் நடராஜன் ப்ரோ வந்துருக்காங்க. யாரும் பேசுங்க. ஒரே ஆளை பேசிட்டு இருக்கேன். நான் உன்னையும் சொல்லலாமா? எனக்கு ரொம்ப ஹாப்பி எஃப்ஜேக்கு வந்து ரோஸ்ட் கிடைச்சிச்சு. அதோட ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரம் அந்த ஹாப்பினஸ் இருந்துச்சு. பிரவீன் அந்த ஹெல்மெட் ஆன விஷயத்துல வந்து திருப்பியும் அது அப்படி புஷ்ன்னு போயிடுச்சு. எனக்கு அந்த ரம்யா வச்சுக்கிட்டு எதுக்கு பிரவீன் அனுப்பிச்சாங்க கொஸ்டின் மார்க்கா இருக்கு சீரியஸாவே. அது வந்து சேனல் பண்ணதா இல்லை உண்மையிலேயே வந்து அவருக்கு தான் ஓட் கம்மியா இருக்கா எனக்கு புரியல. அதுதான் எப்படி சொல்றது, எதுவுமே புரியாத மாதிரி ஒரு இது புதிரா இருக்குது. ஏன்னா ஹி டிசர்வ் பர்சன். பிரவீன் வந்து நல்லா தான் விளையாண்டாரு. ரம்யா வந்து அவங்க என்ன விளையாண்டாங்க இது வரைக்குமே ஒண்ணுமே பண்ணல. அதை எடுத்து முன்னாடி வச்சாலுமே எஃப்ஜே வந்து இவ சொல்றதுலாம் நீ கேட்டுட்டு இருக்கியா, அதெல்லாம் நீ நல்லா தான் விளையாண்டனா எனக்கு புரியல. மனசாட்சியே இல்லாம உள்ள ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எப்படா விளையாண்டா, அதுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருந்துச்சு எனக்குலாம். சரி ஓகே வாட் எவர், தேங்க்யூ. நான் எனக்கு இது மட்டும் தான் சொல்லணும்னு தோணுச்சு. எஃப்ஜே வந்து கேரக்டர்லயே ஃபுல்லா இருந்தேன்னு சொன்னால அந்த மாதிரி வந்து அவங்களும் விளையாண்டுருக்காங்க. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. சோம்பேறி கேரக்டர் தானே இன்னைக்கு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணிருக்கானே எனக்கு தெரியுது. சரியா? சத்தியமா எனக்கு அப்படிதான். எனக்கு நானும் பாக்குறேன், இந்த வாரம் பூரா பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல அந்த மாதிரி. நம்ம ஸ்பேஸ்ல யாருமே சொல்லவே இல்லையே. ஸ்பேஸ்ல யாருமே சொல்லல அந்த மாதிரி கேரக்டர் பண்றாரு அவரு அப்படின்ட்டு. இல்ல பிரவீன் ராஜ் வந்து ஒரு கேரக்டர் பண்றேன்னு போயிட்டு கேமரால சொல்லுவான். ஆக்சுவலா அது கூட ஓகே, ஏதோ அதுவே ஓவர் தி போர்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஏன்னா கொடுக்கப்பட்ட டாஸ்கே அவனுக்கு வந்து ஒரு ரூம் சர்வீஸ் தான் கேரக்டரே. அத நீ பிரவீன் ராஜா நீ எப்படி அது நாங்க இந்த டாஸ்க் நடக்கும் போதே நாங்க பேசணும். ஃபர்ஸ்ட் டேவே பேசணும், அந்த டே ஸ்பேஸ்ல பேசணும். இன்னைக்கு அதே வச்சு எடுத்துட்டு போய் அடிச்சிருக்காரு. எனக்கு கொடுத்ததே கேரக்டர். இதை தாண்டி
இதுல வேற கனி வேற முட்டு ஏன் கேரக்டர்ல பண்ணான்னு அது யாருன்னா என்ன தப்பு அப்படின்னு முட்டு அது திரும்பி வந்து ஆமா கேட்பாருன்னு ஏன்பா நினைச்சேன். கேட்கவே இல்லை அது. அது என்ன சொல்றதுன்னே தெரிலன்ட்டு போயிட்டாரு வந்துட்டு. ஓகே நீங்க இந்த டவுன் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க இதுக்குதான் பேசுங்க இந்த அன்பு கேங்க வந்து உடைக்கணும்ன்றது அது உடைய மாட்டேங்குது. திரும்பியும் சொல்றாரு நீங்க குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளேயே இருக்காதீங்க அப்படின்னு சபரியை பார்த்து சொல்றாரு. ஈவன் அது எப்படிங்க எனக்கு தெரியல. சபரி பார்த்தா சொன்னாரா இல்ல நீங்க போய் பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? எதுக்கெடுத்தாலும் வந்துடுறது சாம். எங்க சபரி ஏங்க சபரி அவரி தாங்க ஃபேன் போக்கஸ் பாய். பண்றாங்க கேமரா. நாங்க அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கேமராமேனுக்கு சபரியை பிடிச்சிருக்கு. இத்தனை நாள் வந்து பார்வதி பிடிச்சிருந்துச்சு, இப்ப சபரியை பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன பண்றது சொல்லுங்க? அதே மாதிரி சாமுக்கும் சபரியை இல்ல பிடிச்சிருக்கு. அதனால இப்ப சபரி யாரையாவது சொல்றாரு. திட்டும் போது கேமரா பார்வதி பக்கம் காமிச்சா பார்வதி தான் திட்டுறாருன்னு நீங்க முடிவு பண்றீங்களா? அதே மாதிரிதான் இதுவும். வாங்கிக்கோங்க, தலைவி வந்துட்டாங்க வாங்க பாரு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கோங்க. இப்படி எல்லாம் முட்டு கொடுக்காதீங்க. என் தலைவி வந்துட்டாங்க பாரு தலைவி வன்ம வாங்க பூனை வன்மத்துல நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. வாங்க உங்க வன்மத்தை கொட்டுங்க வாங்க. டெய்லி தானங்க கொட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன இருங்க புதுசா நான் ஒன்னே கேக்குறீங்க? ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்னே. நான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி வந்து எஃப்ஜே விட்டு பொறிச்சதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஹாப்பி இல்ல, நேத்து கூட ஹாப்பி. இன்னைக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, உட்காருங்கன்ட்டு போறாரு. அது அது என்ன பொறிச்சது அது எனக்கு. இன்னைக்குதான் நல்லா பொறிச்சிருக்காரு. இன்னைக்குதான் நல்லா பொறிச்சாரு. நீ என்ன பாக்குறீங்க? அடி இன்னைக்கு வந்து இங்கிட்ட அங்கிட்டு விழுது. வியானா இருந்துச்சு அடிக்கிறா. மூஞ்சி செத்துருச்சு. ரசிகன் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏங்க ஆனா அப்பயும் வந்து அவன் பிரேக்ல போயிட்டு ஒரு மாதிரி தானங்க பேசிட்டு இருந்தான். இங்க அடிச்ச அடியில பொறி கலங்கணுங்க. அவனுக்கு கலங்கல. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா போயிட்டு பின்னாடி அவன் நியாயப்படுத்திட்டு இருக்கான். இல்ல புரியல எனக்கு. கனியா காட்ட ஊட்டும் போது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு ஊட்ட சொல்லணும். அப்பதான் அதெல்லாம் வரும். சரியா? இல்ல ஆக்சுவலி அவன் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கான், அவன் வந்து அந்த அந்த இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் அவன் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறான். அவர் பிஹேவியர் எல்லாம் அப்படி எடுத்துக்கிறாரு. அவர் இதை வந்து நம்ம சரி பண்ணி அடுத்த வாட்டி ஒழுங்கா என்ன அப்படிதான் நல்லா வரேன் போய். அதாவது அடிச்சா அத பத்தி சிந்திக்கணுங்க போயிட்டு. ஆனா அதை நியாயப்படுத்திட்டு அப்ப விஜேஸ்க்கு என்னங்க மரியாதை? அவ்வளவு தூரம் சொல்றாரு போஸ்ட். அது மக்கள் அப்படிதான் நான் சொல்ல வரேன். சொன்னா கேட்பாங்களா? கேட்டுக்க மாட்டாங்க. சரி சரி ஒரு நிமிஷம் இருங்க, பேச சொல்லுவேன். ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கு. பேசிட்டு இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காயத்ரி, அதுக்கப்புறம் அஞ்சலி, அதுக்கப்புறம் கெவின் பேசுங்க. ஹலோ. பேசுங்க. எஸ் இன்னைக்கு எத்தனை பேருக்கு கமருதீன் பண்ணது கொஞ்சம் ஆச்சு தப்பு அவர் பண்ணது தோணிது? when he said that அவ வந்து அப்ராட் போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஒரு இது டிஸ்க்ளைமர் மட்டும் அங்க போட்டுக்கிறேன். அரோரா would have convey that to கமருதீன் தனியா, லைக் ஒன் ஆன் ஒன்ல தனியா ஏதோ பப்ளிக்ல சொன்ன மாதிரி இருக்கல. இட் வாஸ் பிக் பாஸ் வந்துட்டா அந்த ஒன் ஆன் ஒன் கிடையவே கிடையாதுங்க. No, I'm not done. வெயிட் பண்ணுங்க, முடிச்சுக்கிட்டோம். அவங்க கான்ஃபிடென்ட்டா ஏதோ சீக்ரெட்ல சொன்னது வந்து கமருதீன் வந்து when you அவ வந்து ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணி அது ஏதோ ஒன் ஆன் ஒன்ல ஷேர் பண்றா. I understand everyone has come in for the game and all that. ஆனா அது வந்து ரொம்ப பிரைவேட்டான விஷயம். அது இது பண்ணி சொன்னத ட்ரஸ்ட் பண்ணி கமருதீன் அரோரா trusted Kamruddin, shared it with her. அந்த இடத்துல அது தேவையா? rather than saying she doesn't play the game or she has however she has at umpteen number of places said that she is there at Big Boss for the money. அது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இது எந்த அளவுக்கு எனக்கு to me it questions his Kamruddin's entire integrity. I would like to hear others' thoughts though. இல்லங்க, பிக் பாஸ் வந்துட்டா வந்து பர்சனல் கான்வர்சேஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேர் ஆர் சோ மெனி கேமராஸ். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆக தான் போகுது. ஸோ பர்சனல் இல்ல, அப்படிலாம் they ஒண்ணும் actually showed it on live also. I heard that also. She told she wants to go to Poland for higher studies. That's okay. And then நான் அப்படியே முடிச்சிடுறேன். பிரவீனை பத்தியும் few words மட்டும் சொல்லிடுறேன். ஹலோ ஆசன் ப்ரோ, மியூட் பண்ணுங்க ப்ரோ. அவர் பிரவீன் வந்து ஐ திங்க் பேசுங்க
Praveen வந்து what I feel is he totally deserves to stay. Like நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி whatever we heard true on that, it's totally unfair. He is one of the few contestants I feel actually respect the show and the Big Boss in the opportunity I expect பண்ற one of the person தோணுது அந்த ஹவுஸ்ல. ஸோ அது மட்டும்தான் ரொம்ப சோகமா இருக்கு. I would have been actually happy if someone Ramya or Aurora would have gone out instead of him. ஸோ மற்றவங்க பேசுங்க, I will talk later. கெவின் பேசுங்க. கெவின் அஞ்சலிக்கு அப்புறம் தான் கவின். எஸ் ப்ரோ, எஸ் சாம். அப்படியா? சாரி கெவின். அப்ப அஞ்சலி பேசிட்டோம். சாரி, நான் கவனிக்கல. அஞ்சலி பேசுங்க. Okay, thanks, but I'm okay. So actually, எனக்கு வந்து just 3 things I wanted to mention. Number one was நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிச்சு இல்லையா that சாண்ட்ரா அது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்னு. ஸோ அது அவ்வளோ it didn't bother me much, but post reaction தான் எனக்கு was the takeaway for me. So everybody was thinking, oh, what a great gameplay. They were faking it. The only true emotion actually எனக்கு வந்துச்சு was from Vickers. So he actually took it very sincerely and very personally, because அவனுக்கு வந்து life outside his family நினைச்சு he said. So it was actually the genuinest reaction, while everybody were pretending it was a great gameplay. But anyway, this group is such a low intelligent group, so that is the outcome you can expect. Number 2 point I like to make was I really appreciated Parvati today when she nominated those who are not worthy or whatever. She correctly pointed out Ramya, and she started a trigger now. So ரெண்டு பேரு will join together along with a few more people to attack. But she said the right thing. She said Ramya is in there because she has some financial commitments, but அதை விட விடல, she's added அதனால அவங்க அன்பு கேங்ல சேர்ந்து நாமினேஷனுக்கு வர அவாய்ட் பண்றாங்க, she said. So that's an excellent valid point. And at the same time, she also added Aurora, so she bought in too. So again, this is what we need from other players also. Again and again, எல்லாரும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்காங்க. And the finale, the last part of the show, when she's talking to Subishka, she laid it out properly, and அதை வச்சு they finished it. So இது மூணு தான் எனக்கு வந்து I really எனக்கு பிடிச்சிருந்தது இன்னையோட ஷோல இருந்து. Thank you guys. அதே மாதிரி இப்போ வந்து அந்த திரும்பியும் அவர் சொல்றாரு, ஒருத்தரையே நீங்க வந்து இது பண்றீங்க, ஒருத்தரையே நாமினேட் பண்றீங்க, நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கன்ட்டு. அங்கேயுமே இந்த அன்புக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவை பாயிண்ட் அவுட் பண்ணல. ஏன்னா ரம்யா அங்கதான் வந்து நிறைய நாள் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்கா. அவங்க வந்து ஃப்ரீ பாஸ் வாங்கினால என்ன ஒரு டாஸ்க் விளாண்டாங்க, அவ்வளவுதான். அந்த அந்த என்னது மாஸ்க் டாஸ்க், அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்த ஒரு டாஸ்க், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்லயும் ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணல. அதே மாதிரி இந்த ஹோட்டல் டாஸ்க்லயும் ஒன்றும் பண்ணல, ஜூஸ் டாஸ்க்லயும் ஒன்றும் பண்ணல, ஹோட்டல் டாஸ்க். அதை தாண்டி வீட்டு வேலைகள் ஏதாவது செய்யறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சூப்பர் டைலக்ஸ்ல உட்காந்துட்டு அதுலயுமே போய் யாரையாவது வேலை வாங்கணும். அவங்க என்ன வேலை திறமா வாங்கியிருக்காங்க, விக்கல்ஸை வந்து கூப்பிட்டு என்ன இங்க இருந்து தூக்கிட்டு போய் அங்கே இறக்கி விடு, அங்க இருந்து தூக்கிட்டு போய் இங்க. அது கம்ப்ளீட்லி சோம்பேறி தான் அது. அது அது வந்து சொல்லிட்டாங்கன்ட்டு உட்காந்து அதுக்கு 4 பேர் வந்து முட்டு கொடுத்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி ஐம் ரியலி ஹாப்பி she did it, Parvati did it, because இது வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரிகர் ஆகும். எஃப்ஜே கூட சேர்ந்து தான் அதுக்கோசரம் தான் அவள் வச்சிருக்காங்க ஒரு 2 வீக் கான்டென்ட் அகேன்ஸ்ட் பார்வதி. ஓ, இமாத் இஸ் ஹியர். ஹாய் இமாத். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஹோஸ்ட் கோ-ஹோஸ்ட் அஞ்சலி ஆஃப்டர் லாங் டைம். ஆமா இமாத், வாங்கிட்டீங்களா ஈசிஆர்ல வீடு? வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் போன சீசன்ல முடிச்சிட்டேன். இப்ப இந்த சீசன்ல இன்னொன்னு வாங்க போறேன். ஓ சூப்பர். இதுக்காச்சும் கிரகப்பிரவேசம் கூப்பிடுங்க விமாத், நான் வந்துடுறேன் ஃளைட் போட்டு. இல்ல அடுத்த சீசன்ல ஃளைட்டே வாங்கலாம்னு இருக்கேன். நீங்க வேற அவர் பிரைவேட் ஜெட் வாங்கிட்டு இருக்காரு, அங்க ஒரு ஃளைட்டோட தான் வந்துட்டு இருக்காரு. ஆமா, அடுத்த சீசன் ஃளைட்டே வாங்கலாம்னு இருக்கேன். அப்பனா இனிமேல் நான் இமாத அப்போஸ் பண்ணவே மாட்டேன். ஐ அம் யுவர் ஃப்ரெண்ட் இமாத்.
Anjali, we know the truth, right? What's happening, what's going on. இதுலலாம் நாம வந்துட்டு அவ்வளவா தேவையில்லாம ஹேட்ரட் அதெல்லாம் எதுவும் கொடுத்துக்கிட்டு எனக்கு அவ்வளவுதான். அப்படிலாம் 100% கிடையாதுமா. நான் எப்பொழுதே யா யா சொல்றதுதான். அவங்க ப்ளே பண்றாங்க, அவங்க துட்டு வாங்குறாங்க, நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஒண்ணும் இல்ல. எக்ஸாக்ட்லி. So all good. It was one of the sad eviction that I never expected. Even எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரியா நமக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அல்லவா, நாமளும் ஹியூமன் பீயிங் தானே அப்படின்னு இருக்கும்போது பிரவீன்ராஜ் இந்த எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன் கார்டு காமிச்சதுக்கு அப்புறமும் he was doing something inside the house. He is missing the house very badly. அதுக்கப்புறம் அவர் அந்த எக்ஸ்பிரஷன்ஸை வந்து சொல்ல முடியாமல் சிரிச்சதா இருக்கட்டும், அது அழுகிறதா இருக்கட்டும், சம்திங் இந்த மாதிரி மனுஷன்லாம் இருந்திருக்கலாம். ஆக்சுவலி ஹி வாஸ் அபவுட் டு கோ ஆஃப்டர் 70 days மேபி. ஸோ இட் இஸ் டூ இயர்லி ஃபார் ஹிம். ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இன்னும் ஒரு சில பேர்லாம் நாமினேஷன்ல இருந்தாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அதுக்கப்புறம் சண்டைக்கு வருவாங்க. பட் ஒய் அவங்கெல்லாம் ஏன் அவங்க இவரை விட கம்பேர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துக்கும் இருக்கிறது போல எனக்கு இருக்கு. பிரவீன்ராஜ் வாஸ் ரியலி டிசர்வ் டு பி இன். அதுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, போன வாரம் வந்து 3 பேரை நீங்கள் வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்தீங்க வீட்டுக்குள்ளே. ஆல்ரெடி தேர் பிக் பாஸே சொல்லிட்டாரு, இவங்க எல்லாம் வந்து என்னோட எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேங்கிங்லாம் கூட அவர் பண்ணார். அவர் ஆக்சுவலாக ஐ மீன் மெடல் போட்டார் எல்லாத்துக்கும். ஹீஸ் கேப்டன் கூல், இவங்க வந்து புரட்சி பேச்சாளர், அப்படி அப்படின்னு ஒவ்வொரு டேகு கொடுத்து தே ஆர் மை பெஸ்ட்டுங்கிற மாதிரிலாம் சொன்னார் இல்லையா. அந்த 3 பேருமே வந்து ஸ்டார்ஸ் கொடுத்தது யாருக்கு அப்படின்னா பிரவீன்ராஜுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த வீட்டில் 16 or 17 people ஆர் தேர். பட் 3 பேருமே சொன்ன ஒரே பேர் பிரவீன்ராஜ். யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா பரவாயில்லன்னு சொல்லலாம், 3 பேருமே சொன்ன ஒரே பேர் அதுதான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேர் தான் அது மாறி மாறி போனிச்சே தவிர, பட் 3 பேருமே பிரவீன்ராஜோட பேர் தான் சொன்னாங்க. ஸோ வந்தவங்களுக்கும் அத்தனை பேர் மத்தியில் அவர் தான் வந்து வேலை செஞ்சார், அவர் தான் அந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? தென் ஹி பிளேட் வெல் இல்லையா, அந்த வீக் ஹி பிளேட் வெல் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அட்லீஸ்ட் இன்டர்னல் ஸ்டார் ரேட்டிங்னு ஒன்று வச்சுருப்பீங்கல்ல. பிக் பாஸில் வந்து இன்டர்னல் ஸ்டார் ரேட்டிங், அந்த இன்டர்னல் ஸ்டார் ரேட்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து காப்பாற்றி இருந்திருக்கலாம். பட் அதை கம்பேர் பண்ணும்போது மற்றவங்க என்ன பண்ணாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த வீக்கு இப்போ வந்து அவர் ஏவி பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எமோஷன்ஸ் எல்லாமே இருந்தது அவர் ஏவியில். இட் வாஸ் குட் ஏவி ஆக்சுவலி. அதாவது இத்தனை நாளில் எவ்வளோ இருக்கணுமோ அது எல்லாமே இருந்தது. இப்போ அடுத்த வாரம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரம்யாவே எவிக்ட் ஆகிறாங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு ஏவி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கெமி எவிக்ட் ஆகிறாங்களா, இந்த அளவுக்கு ஏவி இருக்குமா எனக்கு தெரியல. பட் பிரவீன்ராஜ்க்கு ஒரு அந்த மூவி பார்த்த எஃபெக்ட் ஒன்று வந்து இருந்தது இல்லையா, அது இருக்காது அங்கே. ஸோ இப்போ ஏற்பட்ட மனுஷனை வெளில அமிச்சதுங்கிறது வந்து ஆக்சுவலி தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் அரோரா வந்து பிக் பாஸ் இஸ் எக்ஸ்பெக்டிங் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அவங்கள வந்து நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது சண்டை போடுங்க, ட்ராமா பண்ணுங்க, உள்ளே இறங்கி ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பட் ஷீ இஸ் அக்செப்டிங் தட் இதுதான் நான். இப்போ இங்கே நம்ம பேசும்போது இங்கே இருக்கிறவங்க மக்கள் எல்லாமே என்ன பேசணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஃபேக்கு, இவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்து வைக்கிறோம். பட் இப்போ அவங்க சொல்கிறாங்க இதுதான் நான், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, இதுதான் நான் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளில அனுப்பிடுறது பெஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க எது பண்ணாலுமே ஃபேக்குன்னு தான் சொல்ல போகிறோம். அது உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி. இப்போ அரோரா ஏதாவது பண்ணால் கூட நம்ம வந்து இவங்க ஷோக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபேக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் கொண்டாந்து பிக் பாஸ் இங்கே இப்படி வச்சிருக்காரு. அண்ட் நாமினேஷன்ஸ்னு ஒரு விஷயம் இப்போ வந்து இன்னைக்கு ஆயிருக்கும் இல்லையா. இப்போது நீங்கள் அரோராவை வந்து இந்த மாதிரி வந்து வெறும் அரோராவை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்ட்ரடியூசிங் அரோரா அப்படின்னு நீங்கள் சொல்லி பேசுகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அரோரா நாமினேஷனில் வரணுங்கிறதுக்காக மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்குறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த ப்ரெஷரை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து உருவாக்குறாங்க, ப்ளீஸ் நாமினேட் அரோரா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இத்தனை சீசன் நம்ம பார்த்ததில் ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி ஹானஸ்ட் பர்சன். செட் தட் ஐ கேம் இன் டு ஏர்ன் மணி
as well as for the fame. எல்லாம் வர்றது அதுக்கு தான் வராங்க, எல்லாம் காசு சம்பாதிக்க தான் வராங்க. பட் ஆனால் யாருமே சொல்கிறது கிடையாது. பட் ஷீ said that I came inside to earn money and to earn fame. ஸோ அந்த விஷயத்தில் ஷி வாஸ் வெரி ஹானஸ்ட். அண்ட் அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன எதிர்பார்க்கலங்கிறது எனக்கு தெரியல. சரி, நீங்கள் வந்து சாண்ட்ராக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தீங்களா, அது அரோரா கொடுக்க வேண்டியது தானே? அரோரா எதுவும் பண்ணல அப்படின்னா நீங்கள் அரோராக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்க வேண்டியது தானே? இல்லை அரோராவை வந்து நீங்கள் வந்து உள்ள கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு நீங்கள் வந்து டாஸ்க் லெட்டர் படிக்க வைங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் கொடுங்க பிக் பாஸ். நீங்கள் எதாவது கொடுங்க பிக் பாஸ். அவங்க எதுவும் பண்ணல அப்படின்னா யூ கிவ் சம்திங். ஸோ யூ ஆர் ஆல்சோ கிவ் ஸோ யூ ஆர் ஆல்சோ நாட் கிவிங் எனி ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற மாதிரி தான் நானும் பார்ப்பேன். எக்ஸாம்பிள். ஸோ அவங்களோட ஜோனுக்குள்ளே அவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஜோன்லேருந்து வெளில வரணும், நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவங்க நீங்கள் வெளில வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான கேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான கேட்டை ஒன்று உருவாக்குங்க. இங்கே வந்து மெயின் ஃபோக்கஸே வந்து கேமை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து மற்றவங்களே ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. வேர் ஐ எம் நாட் பிளேமிங். இந்த ஷோக்கு அது முக்கியம். அது அவங்க அழகாக வந்து இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸு இது பண்ணால் இது ப்ரோமோ கண்டென்ட் வரும், இது பண்ணால் இது நம்ம எபிசோடில் வருவோம் அப்படிங்கிறது எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்த மாதிரி அங்கே எல்லாமே எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் தேர். ஸோ அப்படி இருக்கும்போது ஷீ இஸ் இன் டு அவங்கள கம்பேர் பண்ணும்போது லோ லெவல்லே இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஆஸ் பர் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்த இது பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் தான் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்கல்ல, ஐக்யூ லெவல்லாம் நீங்கள் இன்டர்வியூலாம் எடுத்து அந்த இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணி தானே வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ளஸ் எது வீக்னஸ் எது அப்படிங்கிறது இன்னும் வெரி வெல் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. லெட்ஸ் சி வெதர் ஷி டூ ஆர் நாட். இஃப் ஷி இஸ் நாட் டூயிங் அனுப்புங்க, பிரச்சனையே கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உட்கார வச்சு நீங்கள் இது பண்ணுறது இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2-3 வாரத்துக்குமா சம்திங் செகண்ட் வீக் ஐ திங்க். ஸோ அப்போல்லாம் அரோரா தான் ஃபுல்லாக இருந்தாங்க ட்விட்டரில். அரோராவை பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது அப்படியே லோ ஆயிடுச்சு. ஸோ அரோராவை வந்து கம்பேர் பண்ணும்போது இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே கேமை ஸ்டார்ட்டே செய்யலை அப்படிங்கிறது இன்னும் 2-3 பேர் கூட என்னால் சொல்ல முடியும். ஸோ ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். இதை நம்ம மக்கள் எப்படி பார்க்க போகிறோம்? ஏன்னா நல்லா விளாட்ற ஆட்கள்லாம் வெளில போகிறாங்க. ஸோ ஓட்ஸ் விழுவுறது கிடையாது. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க அதானே சொல்ல போகிறாங்க, ஓட்டு இல்லை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படி தான் சொல்ல போகிறாங்க. அப்படி இருக்கும்போது தெரில. நான் நேற்று ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ரம்யா எதுக்குடா சேவானா, எப்படிடா சேவானா அப்படின்னு நான் கேட்டேன். பார்த்தா ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டாங்க, ஏதோ ஊருக்குள்ளே வெறும் ரம்யாவோட ஃப்ளெக்ஸாக இருக்குது. அந்த வீடியோ யாராவது பார்த்தீங்களா? இப்படிதான்டா ரம்யா சேவானா. அது பழைய இல்ல அது வந்து ஏதோ ஒரு ஈவென்ட் தான், ஏதோ ஷோக்கு அவங்க போனாங்க. பட் அங்க ஃபேன்ஸ் இருக்காங்க. இல்ல அந்த ஃபேன்ஸ் அங்க இருக்காங்க. ஃபேன்ஸை தாண்டி நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, நீங்க என்னதான் ஃபேன்ஸா இருந்தாலும் வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க பார்த்து ஓட்டு போடுற ஆட்கள் தான் இல்ல. இப்போ அரோராக்கு வந்து ஹேட்ரட்ஸ் எவ்வளவு இருந்தாலுமே, நான் ஓப்பனா சொல்றேன், அரோராக்கு எவ்வளவு ஹேட்ரட்ஸ் இருந்தாலுமே, இப்போ நான் ரீசெண்டா ஒரே ஒரு ட்வீட் போட்டேன், அரோரா வாஸ் ஒன் ஆஃப் தி ஹானஸ்ட் பர்சன் இன் என்டையர் சீசன். நான் ஃப்ராங்க்லி சொல்றேன், 482 people given hearts. Why? இப்பதான் சொன்னேன் ப்ரோ. அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, நோபடி இஸ் பாயிண்டிங் அவுட் கெமி ப்ரோ. கெமி என்ன பண்ணாங்க? சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கூட அவங்க யூஸ் ஆக மாட்டாங்க ப்ரோ. பட் நோபடி இஸ் பாயிண்டிங் இட் அவுட். அது எனக்கு ஏன்னே தெரியல. இல்ல ஈவன் இந்த லாஸ்ட் டிஸ்கஷன்ல கூட இப்போ நான் இங்க ஒரு நிமிஷம் சொல்லும்போது இந்த குரூப்பிசம்க்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுக்கான காரணமே மெயின் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஈவெண்ட் நடக்கும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இவங்க வந்து போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் கூட போய் ஒட்டிக்கிறதே அவங்களுடைய ஓட்ஸை வந்து இவங்க வந்து அவங்க நாமினேஷன் இல்லாதப்போ இவங்க அனுபவிக்கிறதுக்கு தான். நாட் ஓன்லி ஃபார் சர்வேயிங் இன் த ஹவுஸ், சர்வேயிங் அவுட் சைட் டு தட் குரூப்பிசம் இஸ் யூஸ்டு. ஓகே, அதுதான் மெயின் இஷ்யூ. அந்த குரூப்பிசம் பண்றது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். இப்ப எப்படியுமே கனிக்கு இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்பேன் பேஸ் ஆல்ரெடி இருக்கும் குக்வித் கோமாளில இருந்து. அவங்க கூட இவங்க ஓட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஓட்டு இவங்களுக்கு வரும். இப்படிதான் ஷேர் ஆகி இந்த எஃப்ஜே, கெமி, கனி அப்புறம் ரம்யா எல்லாம் சர்வே ஆயிட்டு இருக்காங்க. அதுதான் மெயின் இஷ்யூ. அதுதான் இவங்க வந்து ஷோ மேக்கர்ஸ் வந்து உடைக்கணும். முதல்ல நம்மளும் வெளியில அதை தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். கேட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க வந்து
சரி, யாராவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். லாஸ்ட் வீக் ரம்யா பண்ண ஏதோ ஒரு 2-3 விஷயம் நல்ல ரெஜிஸ்டர் ஆன மாதிரி ஏதாவது 2-3 விஷயம் ஒண்ணுமே ஏதாவது இல்ல, இருக்கா? சும்மா தான் உட்காந்துருந்தாங்க. ஒன்னும் இல்ல. Either she was வெல்கம் in the டான்ஸ் nomination. Either she was வெல்கம் டான்ஸ்னு ஒன்று பண்ணாங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே வரல. குட்டிச்சாத்தான்னு சொல்லி பா- பார்வை 2 வாட்டி சொன்னாங்க, பார்வதியை பத்தி சொன்னாங்க குட்டி சத்தம். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஆனா அந்த ரிசப்ஷனிஸ்ட்லாம் இருந்தா நிறைய ஸ்கோப் இருக்கு. அது யூஸ் பண்ணல. சும்மா போன் எடுத்து we have lot of guests here, ஸ்டார் செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க, ரூம்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்ட்டு சும்மா ரீல்னா லைக் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், which he didn't. சரி, I really appreciate பார்வதி, பிகாஸ் அங்க இருந்தவங்க எல்லாம் புதுசா வந்தவங்களும் சரி, புதுசா வந்தவங்களும் என்ன சொன்னாங்க, ஃபினாயில் ஊற்றி கழுவு போறேன், கிளிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தவங்களும் எல்லாமே வந்து இந்த இவங்க எல்லாமே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன சொன்னாங்களோ அதே தான் அவங்களும் சொன்னாங்க. அரோரான்னு சொல்லிட்டு வந்தாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வாஸ் த ஒன் ஹூ ஸ்டார்டட் ரம்யா. செப்பரேட்டா சொன்ன அதனால நான் சொல்றேன், ஷீ இஸ் அ கேமர், ஷீ இஸ் அ பர்ஃபெக்ட் கேமர். ஆனா ரம்யாவையும் அரோராவையும் சொல்லாம சில பேர் வாட்டர் மிலனையும் சொன்னாங்க. அது வந்து கேமா இல்ல வந்து கனி இல்ல அது ஆக்சுவல் நான் அதான் சொல்றேன்ல, இப்போ இந்த மாதிரி எல்லாம் அரோரா பேரை சொல்லிட்டு இருக்கும்போது மாத்தி சொன்னவங்க எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணோம். பட் நம்ம பார்த்த ஃபுட்டேஜ்ல ஃபர்ஸ்டா மாத்தி சொன்னது வந்து பார்வதி. அது வரைக்கும் எல்லாமே வேலிடா சொன்னது இல்ல, I'm not denying மாத்தி it. சொன்னதுல வேலிடா சொன்னதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, வேலிடா. சில பேர் வன்மமா சொன்னவங்க இருக்காங்கன்னு சொல்றேன். சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவர் அவ்வளவு வேலை பார்த்தாரு. சாண்ட்ரா கூட நீங்க விடுங்க ப்ரோ. வினோத்தும் கனியும் அவங்கள விட பெட்டராவே சில டாஸ்க் எல்லாம் வாட்டர் மெலன் வந்து பெர்ஃபார்ம் தான் பண்றாரு. தைரியமாவும் சொல்றாரு. அங்க அவ்வளவு பேர் எதிர்த்தாலும் அந்த பிளாஸ்மா டிவி முன்னாடி நின்னு பேசுறதெல்லாம் பாயிண்டாவும் அடிக்கிறாரு. ஆனா வினோத் எவ்வளவு ஒரு ஸ்பைன்லெஸ்ஸான பர்சன்னா அவ்வளவு ஒரு ஸ்பைன்லெஸ்ஸான பர்சன்ட். அவரு வந்து கமருதீனுக்கு முட்டு கொடுக்கறதே ஃபுல் டைம் வேலையாவே வச்சுக்கிட்டு அங்க சுத்திக்கிட்டு இருக்காரு. அதை தவிர அவரு பக்காவா வேற கேம் விளையாடுறாரு, நான் பார்த்ததே கிடையாது. சாங்ஸ் நல்லா பாடுறாரு, டேலண்ட் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் அப்ரிசியேட்டிவ் தான். ஆனா when you don't have spine, you don't talk to others. வேற எந்த இடத்துலயுமே அவர் நிறைய இடத்துல கருத்துக்களை வந்து இது பண்ணி பதிவு பண்ணது கிடையாது. பிக் பாஸ் அதுக்காக நிறைய திட்டும் வாங்கியிருக்காரு. அவரு வாட்டர் மில்லனை சொல்றது வந்து வன்மம் தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த வன்மமா 2 பேரும் மாத்தி ஒருத்தர் சொல்லிக்கிறது இது கடைசி இது சீசன் முடிகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர் அன்லெஸ் ஒன் பீப்புள் ஒரு நிமிஷம். கெட்டிங் எவிக்டட். ஓகே, நம்ம ஸ்பீக்கர்ஸ் நிறைய ரிக்வெஸ்ட் வந்து நம்ம ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்கவங்களுக்கு போயிடலாம். கெவின் மட்டும் தான் காமிக்குது, வேற யாரெல்லாம் ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்களோ திரும்பி ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா. இல்ல கெவின் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் ஜானரி, அதுக்கப்புறம் விக்னேஸ்வரி. ஓகே, விக்னேஸ்வரி அதுக்கப்புறம் ராஜு. கெவின் பேசுங்க. எஸ் பிரதர். இப்ப இன்னைக்கு நான் அந்த கெவின் ராஜ் எவிக்ஷன் பத்தி தான் நான் பேசணும். எல்லா டாஸ்க்லையும் 100% எஃபர்ட் போட்டு இந்த ஷோவை லவ் பண்ண ஒரு பர்சன் வெளியே போயிட்டாரு. நான் காசுக்காகத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஓப்பனா சொல்றது பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கா. உழைப்பாளிக்கு இங்க மதிப்பே இல்லை. நம்ம எதை பார்த்து ஓட்டு போடுறோம்? கியூட்டா இருக்காங்க, கியூட் ரியாக்ஷன் பண்றாங்க, பிரிட்டியா இருக்காங்க, மாஸ் மூமெண்ட் பண்றா, கெத்தா பேசுதாரு, 18+ பேசுதாரு, இதை பார்த்து நம்ம ஓட்டு போடுறோம். நம்மளே தப்பா ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் இவங்க ஏன் கேம் பிளே பண்ணான்னு கேட்கறோம். கேம் பிளே பண்ணா பெவின்ராஜ் யாராச்சும் பண்ணீங்களா? ஓட்டு பண்ணல. இப்ப நம்மளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு கேட்கறதுக்கு? நீங்க சும்மா தான் இருக்கீங்க. நீங்க சும்மா தான் இருக்கணும். நீங்க கேம் பிளே பண்ணா நம்ம ஓட்டு போட மாட்டோம். சும்மா ஒருத்தன் போயிட்டு ஃபேக் பிராங்க் ஃபைட் பண்ணுவான், ஃபேக் லவ் கண்டென்ட் பண்ணுவான், 4-5 மாஸ் கெத்து மோகன் பேசிட்டு அவன் ஹீரோ. அவனுக்கு ஒரு ஆர்மி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டை போட்டு தலைவனாக்கிடுவோம். ஆனா பிரவீன்ராஜ் நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பெட்டி இல்லை. அவன் உழைப்பாளி இங்க மதிப்பே இல்லை. அவனுக்கு ஓட்டும் போட மாட்டோம். இன்னைக்கு வெளியும் போயிட்டான். இனி நம்ம கேட்கவே அதிகதில்லை. நமக்கு ஏன் நீங்க சும்மா இருக்கீங்க அப்படின்னு நமக்கு கேட்க அதிகதில்லை. சும்மா இருக்கிறவங்க தான் வீட்டுல இருக்கானுங்க. நம்ம அவனுக்கு தான் ஓட்டு போட்டே வச்சிருக்கோம். அவன் ஒரு ஷோவை டே 1ல இருந்து எல்லா டாஸ்க்கும் பண்ணான். அவன் என்ன தப்பு பண்ணா? பிக் பாஸ் டெய்லி பேசுறாரு, உங்க 100% உழைப்ப போடுங்க. உழைப்பத்தானே பிரவீன்ராஜ் போட்டான். அதுக்கு மதிப்பு இருக்கா? வீட்டுக்குள்ளே மதிப்பு இல்லை, வெளியவும் மதிப்பு இல்லை. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு ப்ரோ. ஏன்னா வெளியே வந்து அழுது அவன் இந்த ஷோவை ரொம்ப ரொம்ப ஹவ் பண்ணது பேசன். நானே யோசிச்சேன், இது ஏன் நீங்க மக்கள் ஓட்டு போடல அப்படின்னு. அவனுக்கு ஒரு ஆர்மி இருக்கா கேட்டல? இல்ல. யாருக்கும் ஆர்மி ஸ்டார்ட் பண்றீங்க, கியூட் ரியாக்ஷன் பண்றாங்க,
ஒரு ஆர்மி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அழகா இருக்காங்க, ஒரு ஆர்மி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கெத்தா பேசுறாரு, மாஸ் பண்றாரு, அவருக்கு ஒரு ஆர்மி ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரவீன் ராஜுக்கு ஆர்மி இருக்கா? இல்ல. ஏன்? அவர் அப்படியெல்லாம் பண்ணல. அவர் ஃபேக் ஹவு கண்டென்ட் பண்ணல, பொய்ய யாருக்கிட்ட இருக்கல, யாரும் அபியூஸ் பண்ணல, டாஸ்க் பண்ணாது, ஷோ ஹவு பண்ணாது. அவருக்கு நம்ம ஓட்டும் போட மாட்டோம், சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம். So, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இனி கேட்க தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. ஏன் சும்மா இருக்கீங்கன்னு. சும்மா இருக்குன்னா வீட்டவே இருக்கா. நீங்க ஓட்டும் போடாதீங்க. இப்படி நல்ல நல்ல பிளேயரை ஒவ்வொரு வாரம் வெளியே அனுப்பிட்டே இருங்க. இந்த ஷோ சூப்பரா போகும். நன்றி நன்றி நன்றி. நம்ம மேலேயே குறை இருக்கு. நம்மளுமே வந்து ஒரு ஒரு இந்த ஸ்பேஸ்ல நாங்க அது ஆக்சுவலா சாம் அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும். அவர் பிராங்க்ல வந்து பிரவீன் இல்லாத மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. ஆனா பிரவீனும் அந்த பிராங்க்ல இருக்காரு. அதை அவர் சொல்ல மட்டும் அவர் சொல்லல. இல்ல ப்ரோ, இன்னும் இல்ல ஒரு சின்னதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது என்னன்னா, நம்ம வந்து எல்லா பிளேயுமே வந்து வி கான்ட் புட் இட் ஆன் தி பீப்பிள். ஓகே, இது வந்து இட்ஸ் a ரியாலிட்டி கேம் ஷோ அப்படின்றது. நீங்க டாஸ்க் மட்டுமே நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு கேட்க கூடாது. மக்களுக்கு வேற எதுவும் தேவை என்னன்னா, என்ன பிடிச்சிருக்கு இப்ப வந்து பாக்குறாங்க, அவங்க ஒண்ணுமே பண்ணல, ஆனா எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா யூ கான்ட் ஆஸ்க் பீப்புள் ஒய் யூ லைக் ஹிம். அவங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அவனுக்கு அவன் ஒப்பீனியன், அவனுக்கு பிடிச்சிருந்தா அவன் ஓட் போடுறான். இவரை அவங்களுக்கு பிடிக்கல, ஸோ அவங்க ஓட் போடல. இதை வந்து நீங்க ஏன்னு கேட்க முடியாது. அதை போய் சட்டையை பிடிச்சி சண்டையெல்லாம் போட்டுருக்க முடியாது. இதுக்கெல்லாம் people didn't like him. If he needs to be more impressive, அது வேற ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து குரூப்பிசம் சேர்த்து பின்னாடி வந்து ஓட்டுக்கே வராத மாதிரி அவங்க எஸ்கேப் ஆயிருக்கணும். தட் இஸ் த ஒன்லி வே. இங்க வந்து ஐ டோன்ட் திங்க் there is anything else we can even say about this. ஏன்னா இது அன்ஃபேர் தான். இப்போ வந்து உள்ள ரம்யா அரோரா இருக்கும்போது பிரவீன் போனது அன்ஃபேர் தான். பட் அட் திஸ் பாயிண்ட் வந்து நீங்க வந்து அந்த பாயிண்ட்ல வந்து அரோரா ஓட்டிங்கே வரல. ரம்யாவுக்கு வந்து மேபி I don't know what happened in the background on the Friday when there was a mess of things, but at the same time we can't judge that also. இப்போ வந்து என்ன சொல்றோம் அப்படிம்பாங்க, கனியோட ஓட்ஸ் கூட அங்கே போயிருக்கலாம். கனிக்கு ஓட்ஸ் பண்ற ஒரு கும்பல் இருக்கு, ரம்யா இஸ் வெரி க்ளோஸ் டு கனி சொல்லிட்டு அங்கே கூட ஓட்ஸ் போயிருக்கலாம். இந்த ஒயில் கார்டு கூட சேர்ந்து போனதுனால அவங்க ஓட்ஸும் அங்கே போயிருக்கலாம். எனிதிங் கூட ஹேப்பன். நம்ம வந்து எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது நம்மளால. ஆனா இது வந்து புரியறதுக்கு என்னன்னா, this is not just a task based show. ரீசனும் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகி ஒரு 20 அதுல வந்து ஒரு 4 பேரோ இவங்கெல்லாம் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி இல்ல நம்ம ஷோ ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 20 பேர் வந்திருந்தாங்கன்னா அதுல ஒரு 4-5 பேரை மட்டும் எடுத்து அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தான் பேசுறோம். கண்டிஷன் பத்தியும் பேசணும்ல. பேசினாதான் அன்னைக்கு நடக்குது பேசணும். இல்ல சார், நீங்க அப்படியே பார்த்தாலுமே வந்து we don't talk about everyone. நாங்க வந்து ஏதாச்சும் பண்றாங்க வீட்டுல வந்து ஒண்ணு பண்றாங்கன்னு தான் பேசுறோம். நம்ம பேசியிருக்கோம் என்னைக்கு பேசணும்னா பிரவீன் ராஜை பத்தி நம்ம பேசணும். பிளேடு ஸ்மார்ட்னு சொல்லி நம்ம பேசணும். அவனுக்கு அந்த காயின் கிடைச்சதெல்லாம் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். நிறைய இடத்துல பேசப்படல அப்படின்றது நான் சொல்றேன் இந்த இடத்துல. இல்ல என்ன சொல்றேன்னா, டாஸ்க வந்து எக்ஸாக்டா பண்ற யாரையுமே நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்ல. தட் இஸ் a fact. நான் திருப்பி அதான் சொல்றேன். கிச்சன் டியூட்டி கொடுத்துட்டாங்கன்னா கிச்சன்லயே உட்காந்து சமைக்கிறது மட்டும் உங்க வேலை பண்ணீங்கன்னா you are not going to be seen. That is a normal thing. You need to do something out of the box to get noticed. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். பட் you need to come out of the box to actually get noticed. இப்போ பாரு ஏன் கத்துறாங்கன்னா, பாரு is doing everything out of the box. அவங்க எடுத்து பேசுறாங்க. இப்போ வந்து போன வாரம் வந்து திவ்யா எதுக்கு போன வாரம் ஹைலைட் ஆனாங்கன்னா, she was doing everything out of the box again அப்படின்ற போது அவங்க எடுத்து பேசுறாங்க. பிரவீன் வந்து 5 வீக்ஸா இருந்திருக்காரு, ஹாஸ் ஹி கம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னா நோ. அவங்களுக்கு வந்து உனக்கு வந்து இப்போ வந்து கிச்சன் வேலை கொடுத்துருக்கேன்னா நான் கிச்சன் வேலையை தான் பண்ணுவேன், வேற எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஐம் பர்ஃபெக்ட் இன் மை ஜாப். எனக்கு வந்து ஹவுஸ் மேட்ஸ் வந்து எனக்கு சூப்பர்ப்பா, நீ நல்லா வேலை பார்க்கறேன்னு சொல்லணும், சரி கை தட்டணும். தட் இஸ் வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன், விச் இஸ் நாட் த கேம். இவங்களுக்கு அது திருப்பி சொல்றது அதுதான். தட் இஸ் நாட். இங்க வந்து கொடுத்தது உனக்கு கிச்சன் டியூட்டி கொடுத்துருக்காங்கன்னா சூப்பரா வேலை பார்த்துட்ட, உனக்கு இந்த வாட்டி நாமினேஷன் இல்லப்பா அப்படின்னு சொல்லி யாராச்சும் என்எஃப்சி கொடுக்க போறாங்களா உனக்கு? அதே மாதிரி வந்து ஓகே நீ வந்து ஹவுஸ் கிளீனிங் பண்ணிட்ட, வாவ் ஃப்ளோர்ஸ் ஆர் அப்படியே தகன்னு மின்னுது, இந்த உனக்கு ஒரு என்எஃப்சி கொடுப்பாங்களா? நோ. சீக்ரெட் டாஸ்க் மெஸ் அப் த ஹோல் திங், என்எஃப்சி வச்சுக்கோ அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த பிக் பாஸ் இட் செல்ஃப். தட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ஷோ. அப்படின்ற போது நீங்க அதை பார்க்கணும். பிக் பாஸ் வந்து கொடுத்த டாஸ்க் வந்து எல்லாரும் அழகா வீட்டை கிளீனா வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கல. கிரியேட் அ கேஆஸ், கிரியேட் அ மெஸ் ஆஃப் திங்ஸ் தான் கொடுத்துருக்காரு உனக்கு. அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாரு அவரு. அதை வந்து இவங்க நார்மலாவே படிச்சு வச்சுக்கோங்க. அவர் வந்து சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. பட் தீஸ் பீப்புள் ஆர் சோ டம், தே ஆர் லிட்டரலி ஃபாலோயிங் எக்ஸாக்ட்லின்ற மாதிரி. ஓகே எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் இதை அப்படியே பண்ண போறேன், ஐ அம் a robot அப்படிதான் போறாங்க. தீஸ் ஆர் லோ ஐக்யூ பீப்புள். ஓகே, அது என்னமோ அவர் ரோபோட் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம அடுத்து ஜான்வரி பேசலாம்.
ஜான்வரி பேசுங்க. இல்ல ஃபியூ திங்ஸ் தான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கைண்ட் ஆஃப் பாயிண்ட் அவுட். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எனக்கு எஃப்ஜேவை வந்து சொன்னது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஆனா இன்னும் நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் விஜய் சார் பேசினதுக்கு அப்புறமா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கனி வந்து ஷீஸ் கைண்ட் ஆஃப் ஃபேவர் வித் எஃப்ஜேன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இல்ல இதெல்லாம் திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் த திங் தானே. நான் ஒருத்தரோட ஃபேன்ன்ற மாதிரி நான் போர்ட்ரேட் பண்றேன், அப்படிதான் பண்ணணும்ன்ற மாதிரி ஹீ ஸ்டில் ஸ்டாண்டிங் ஆன் ஹிஸ் பாயிண்ட். ஹீ டசன்ட் ரியலைஸ் ஓகே திஸ் இஸ் சம்திங் ஐ ஹவ் டன் அண்ட் ஐ ஷுடன்ட் ஹேவ் அப்படின்ற மாதிரி ஒரு ரியலைசேஷனே இல்லை. அதுக்கப்புறமா அவர் பேசவே இல்லை. அண்ட் தென் வந்து செகண்ட் திங் வந்து லைக் வாட் இமாத் செட், பாரு ஷி கைண்ட் ஆஃப் பாயிண்டட் அவுட் ரம்யான்ற மாதிரி. பிகாஸ் ஆப்வியஸ்லி பிரவீன் வந்து அவர் போறது வந்து டோட்டல் ஷாக்கிங். பட் நேத்து நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவரே கூட சொன்னாரு, இந்த மாதிரி நேத்தியே என் ஒய்ஃப் வந்து ரெட் கலர் ஷர்ட் எடுத்துட்டு வந்தா ஐ கெஸ் அண்ட் ஐ ஃபிகர்ட் இட் அவுட் அப்படின்ற மாதிரி அவரே சொன்னாரு. ஸோ மேபி தட் குட் பி த ரீசனா அவர் என்னன்னு தெரியல. பட் ஹி டசன்ட் டிசர்வ் டு கோ அவுட் ரைட் நவ் பிகாஸ் தேர் ஆர் மோர் கேண்டிடேட்ஸ் ஹூ கேன் லைக் லைக் ரம்யா அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனாலும் அவங்கள அனுப்பாம இவர் அனுப்பிச்சது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஓகே, அடுத்து தருண் விக்னேஸ்வரி போயிட்டாங்களா? ஓகே தருண். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் கனியும் சரி கானாவினரும் சரி ஒரு என்ன கொஸ்டின் கேட்டாரு, இந்த வீட்டுல யார் வந்து பேமெண்ட் மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வாலண்டியா போயிட்டு திவாகரை வந்து அட்டாக் பண்றாங்க. நான் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். சரி ஓகே இவங்க சொன்னாங்கன்றதுக்கோசமே சரி திவாகரே சொல்லிட்டு போட்டோம். திவாகர் என்ன சொன்னாரு, கனியா அப்புறம் இவரு கானாவினர் தான் இந்த மாதிரி அவங்களும் அந்த மாதிரி தான் பண்றாங்க கனின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அவங்க வெறும் சமைக்க மட்டும் தான் செய்யறாங்க. விஜிஎஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் என்ன கேட்டு நீங்க என்ன சொல்றீங்க? அவர் கரெக்டா தானே சொன்னாரு. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க என்ன பெருசா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படி கனி? கனி டிஸ்கஷன் பண்றாங்கல்ல ப்ரோ, ஏதோ ஒரு கேம் வந்து ஒரு குரூப்பிசம் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்கல்ல, அந்த மாதிரி இவரையுமே ஏதாவது ஒண்ணு பண்ணி கேம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு போல. புரியல எனக்கு. இல்ல அது அவர் சொன்னது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வாட்டர்மெலன் அது வேற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அக்கா வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அங்க நல்லா வேலை செய்யறாங்க, அங்க இருந்து அன்பை சம்பாதிச்சு அங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு. ஆனா இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எதுவுமே பண்ணாம நம்ம அக்கௌண்ட்ல காசு வருது அப்படின்னு இருக்கிறவங்க யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. பட் அதை வாட்டர்மெலன் என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க வேலை செய்யறாங்க, இவங்க வந்து கிச்சன்ல இருக்காங்க, இவங்க சாப்பாடு சமைச்சு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அவங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் அவர் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அதை எப்படி சொல்லிருக்காருன்னா, அதாவது எதுவுமே பண்ணாம ம். அக்கௌண்ட்ல காசு வாங்குறது யாருன்னு தான் அவர் கேட்டாரு. ஸோ இவர் அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இமாத் ப்ரோ இங்க அங்க சமைக்கிறது இமாத் ப்ரோ அங்க காசு தராங்க. இல்ல ப்ரோ, சமைக்கிறதும் அங்க வேலை தான் பிரதர், சமைக்கிறதும் அங்க